தந்தையின் இழப்பை விட சினிமா முக்கியமாக சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய இடும்பவனம் கார்த்திக் அவர்களது தந்தை மறைவு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்வுக்கு சீமான் அவர்கள் நேரில் செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் அதிருப்தியை பலரும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விடுத்து அவர் அந்த நேரத்தில் ஒரு சினிமா விடயத்திற்காக சென்றிருந்தாருங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக எழுந்திருந்தது. ஸோ அதற்கு பதில் சொல்லும் விதமாக சீமான் அவர்களுடைய தம்பியான இடும்பவனம் கார்த்திக் அவர்களே பதில் சொல்லியிருக்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். எனது தந்தை தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடும்பத்தாரால் அனுமதிக்கப்பட்டு நான் அங்கு செல்வதற்கு முன்பே அம்மருத்துவமனையின் முதன்மை நிர்வாகி மருத்துவரோடு பேசியிருந்தார் அண்ணன் சீமான். நான் சென்னையிலிருந்து தஞ்சைக்கு கிளம்புகையில் தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார். மருத்துவமனைக்கு சென்றவுடன் அலைபேசியில் அழைத்து உடல்நிலை குறித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். குடும்பத்தார் மருத்துவமனையில் முதற்கட்ட தொகையை செலுத்தி மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது தவித்து நின்றபோது பணத்தை பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்ட சிகிச்சையை செய்ய சொல்லுங்கள், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை என பொறுப்பேற்று கொண்டதும் இறப்புக்கு பின்னர் அவசர ஊர்தியின் உடலை ஏற்றிய போது வந்த லட்சக்கணக்கான தொகையிலான கட்டணத்தை முழுவதுமாக ஏற்றவரும் அண்ணன் சீமான் தான். மருத்துவமனை நிர்வாகத்திடம் அண்ணன் சீமான் பேசியதாலே நிர்வாகம் சிறப்பு கவனம் எடுத்து பார்த்து கொண்டது. நேற்றும் அழைத்து பேசினார். ஆறுதல் கூறி ஏதும் தேவையா என கேட்டறிந்தார். அண்ணன் இவ்வளவு தூரம் அலைய வேண்டாம், அதனை நான் விரும்பவில்லை. அண்ணன் நேரில் வந்தே தீர வேண்டும் எனும் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்ததில்லை என முன்பே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அண்ணனின் வருகை குறித்தான நிர்பந்தத்தை கொடுக்கிற அளவுக்கு அண்ணனின் நேரத்தை மதிப்பை அறிந்திராதவன் நானில்லை. நேரில் வருகிறேன் என கூறிய அனைத்து உறவர்களிடமும் அலைய வேண்டாம், நேரில் வந்துதான் அன்பையும் ஆறுதலையும் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்றுதான் கூறினேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிச்சூழல் வெவ்வேறு இடங்கள் என இருக்கும்போது எல்லோரும் வந்தே தீர வேண்டும் என எதிர்பார்ப்பது முறையல்ல. எங்கிருந்தாலும் அன்பு மாறாது என உறுதிபட நம்புகிறேன். சொன்னால் நம்புவதற்கு சிரமமாக இருக்கும். இந்த 14 ஆண்டுகால பயணத்தில் அண்ணனிடம் அறிமுகம் ஆன காலம் தொட்டு இன்று வரை மொத்தமாக 30 அலைபேசி அழைப்புகளை கூட அண்ணனுக்கு நான் தொடுத்ததில்லை. அண்ணன் கூப்பிட்டால் எடுத்து பேசியிருக்கிறேன், அவ்வளவுதான். அலைபேசியில் அழைத்து பேசி அவரது நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பியதும் இல்லை. ஏதேனும் அண்ணனிடம் சொல்ல வேண்டுமென்று நினைத்தால் அண்ணன்கள் வழியாகவோ வாட்ஸ்அப் தளத்தின் குரல் பதிவாக பேசியிருக்கிறேன். அண்ணனின் நேரம் மதிப்பு வாய்ந்தது, அதனை அருகிலிருந்து நன்றாக உணர்ந்திருக்கிறேன். மதிப்புமிக்க அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லாததுதான் அண்ணன் அலைய வேண்டாம் என்றேன். அதற்கு மற்ற அண்ணன்கள் எல்லாம் திட்டினார்கள். அண்ணன் வர வேண்டாம் என்றெல்லாம் சொல்லாதே என்றும். இந்த உறவின் புரிதலும் பாச பிணைப்பும் வேறு. எனது தந்தையின் மருத்துவ சிகிச்சை மரணம் என எல்லா சுமைகளிலும் எனது தோளில் இருந்து இறக்கி தனது தோளில் ஏற்றி கொண்டது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் குடும்பமும் தான் அப்படின்னு மொத்த ஒரு இந்த அவதூறு பரப்பிய கும்பல்களுக்கெல்லாம் தரமான பதிலடியோடு முடிச்சிருக்காரு. இந்த ஒரு பதில் வர்றதுக்குள்ள அவ்வளவு பேச்சுக்கள், அவ்வளவு விடயங்கள் பார்த்திங்கன்னா நேற்று தினம் முழுக்க இணையத்தில் பரவி இருந்தது. அதில் குறிப்பிட்டு நிறைய நாம் தமிழர் பிள்ளைகளும் பதிவு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல என்ன நடக்குது, அந்த நிகழ்வுக்கான காரணம் என்னன்னு எதுவுமே தெரியாமல் ஒரேடியாக இந்த மாதிரி தேவையில்லாத பதிவு போடுறது அப்படிங்கிறத தவிர்ப்பது நல்லது அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த பதில் குறித்தும் இந்த நிகழ்வு குறித்தும் உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.